சாதாரண மனிதர்கள் என்றால் பிறந்த நாளுக்கு என்ன செய்வார்கள்? புத்தாடை அணிந்து தங்களுக்குள் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு சந்தோஷப்படுவார்கள். இப்படிதானே பெரும்பாலானவர்களின் பிறந்தநாள் விழாக்கள் நடைபெறுகின்றன. ஆனால் தன்னுடைய பிறந்த நாளில் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் பெரிய மனம் யாருக்கு வரும்? அத்தகைய ஒரு மனிதராக நம்மிடையே இன்று வலம் வருகிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதுவும் ஒருவரை மட்டும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பதல்ல அவரது நோக்கம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சந்தோஷப்படுத்தும் நோக்கில் அவர் உருவாக்கி தந்துள்ள திட்டம்தான் மக்களுக்காக மக்கள் பணி என்ற மகத்தான திட்டம். ஆகஸ்ட் 25 கேப்டன் அவதரித்த நாள். இதனை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகின்றனர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் லட்சக்கணக்கான தொண்டர்கள். அந்த வகையில் கேப்டன் பிறந்த இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 1 வரை மொத்தம் 32 நாட்களில் 32 மாவட்டங்கள் என சூறாவளி சுற்றுப்பயணத்தை துவக்கியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் கீழ் முதலாவதாக பயன்பெற்ற மாவட்டம் திண்டுக்கல். ஆகஸ்ட் 1ஆம் தேதி திண்டுக்கல்லின் மணிக்கூண்டு அருகே மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தை துவக்கினார் கேப்டன். மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்தின் ஒரு பகுதியாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை தூய்மையாக்கப்பட்டது. மருத்துவமனை வளாகத்தில் மண்டியிருந்த புதர்களை தேமுதிக தொண்டர்கள் அகற்றினர். குப்பை மேடாக காட்சியளித்த மருத்துவமனை தேமுதிக தொண்டர்களால் சுகாதாரமான இடமாக மாறியது. திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக புரட்சிக்கலைஞர் ஆணைப்படி மக்களுக்காக மக்கள் பணியை செவ்வனை செய்திட திண்டுக்கல் அரசு ஆஸ்பத்திரியில் மக்களுக்காக மக்கள் பணி ஆஸ்பத்திரியை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நோயாளிகளுக்கு பிரெட், பால், பழம் ஆகியவற்றை புரட்சிக்கலைஞர் மக்களுக்காக மக்கள் பணி திட்டத்துக்காக அரசு முனை திண்டுக்கல் அரசு முனை அனைத்து சுத்தப்படுத்தப்பட்டு அதிலே சுமதூக்கும் தொழிலாளருக்கு 1500 பணியிடுவார் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளது. மருத்துவமனை தூய்மையாக்கப்பட்டதைத் தொடர்ந்து நோயாளிகளுக்கு பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்களும் தேமுதிகவினரால் வழங்கப்பட்டன. மருத்துவமனை என்றாலே முகம் சுளிக்கும் இடமாக காட்சியளித்து வந்த நிலையில் தேமுதிக தொண்டர்களால் தூய்மையானதை தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக நோயாளிகள் பலரும் கருத்து தெரிவித்தனர்.
கேப்டன் பிறந்தநாளமா பிரெட்டு பால் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜிஹெச் நல்லா க்ளீனாக இருக்கு, எல்லாம் பார்த்துருக்காங்க, சுத்தப்படுத்தி நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க முதலமைச்சர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். விஜயகாந்த் ஐயா அவர்கள் நாங்கள் பெட்டில் இருந்து அவங்க முன்னணியில் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் வந்து எங்களுக்கு பெட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரெட்டு பழம் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அதை வாங்கினோம். ஐயா பிறந்த நாளுக்கு எங்களுக்கு இந்த நோயாளிகள் சந்திச்சு இந்த பிரெட்டு இதுகெல்லாம் கொடுத்ததுக்கு மேலும் மேலும் அவருக்கு புத்தாண்டு 100 ஆண்டு வாழ்க. சாலைகளை சீரமைத்தல், சாலைகளில் வேகத்தடைகளை வேறுபடுத்தி காட்டல், சுற்றுப்புறங்களை தூய்மைப்படுத்தல் என திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் SRK பாலசுப்ரமணியம் தலைமையில் பல்வேறு பணிகளும் வெகு சிறப்பாக செய்யப்பட்டன. கொடைக்கானல் நகரத்தின் முழுவதிலுமாக எங்களது தொண்டர்கள் லாரியின் மூலமாக குப்பைகளை அகற்றப்பட்டார்கள். தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் சன்மார்க்க குருகுலம் என்ற இடத்தில் ஏழை முதியோர் இல்லத்திற்கு முடிந்த உதவிகளை செய்திருக்கிறோம். ஸ்பீட் பிரேக்கர்களுக்கு சிவப்பு கருப்பு வர்ணம் பூசி கொடுத்திருக்கிறோம். அங்கன்வாடிகளுக்கு வெள்ளை எடுத்து கொடுத்திருக்கிறோம். ஆரம்ப சுகாதார பள்ளிக்கூடங்களுக்கு வெள்ளை எடுத்து கொடுத்திருக்கிறோம். GH மருத்துவமனையிலே சுத்தம் செய்து அவர்களுக்கு குப்பை கொட்டும் வகையிலே ஒரு தொட்டியை கட்டி கொடுத்திருக்கிறோம் ஒட்டஞ்சத்திலே. இது போன்ற வேடசந்தூரிலே காது கேளாதோர் பள்ளிக்கு வெள்ளை எடுத்து கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு நிதி உதவி துணிகளும் எடுத்து கொடுத்திருக்கிறோம், சாப்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம். இதுபோல மாவட்டத்திற்கு அனைத்து பகுதியிலும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 இடத்திலே மக்களுக்காக மக்கள் பணி என்ற பணியை செவ்வனே செய்திருக்கிறோம். பகல் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தேமுதிக தொண்டர்களால் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாலையில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு விருந்தினராக தேமுதிக மாநில துணை செயலாளர் AR இளங்கோவன் கலந்து கொண்டார். கூடியிருந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக அரசின் அவலங்களை பட்டியலிட்டார். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளத்தையும் ஈர்க்கும் சக்தி கேப்டனிடம் உள்ளதாக பெருமிதம் பொங்க அவர் குறிப்பிட்டார்.